பரபரப்பான தேர்தல் களம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார்? வெற்றியை தக்க வைப்பாரா ஸ்டாலின்? வெளிவந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். அதாவது தமிழகத்தில் கோடை வெயிலை விட தேர்தல் ஜுரம் அதிகமாகிவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் வியூகம் அமைத்து வரும் நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் லோக்போல் மற்றும் போல் டிராக்கர் ஆகிய 2 ஏஜென்சிகளுமே ஆளும் கட்சியான திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவிக்கின்றன. லோக்போல் கணிப்புப்படி திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்களை கைப்பற்றி அசூர பலத்துடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்கிறது. இந்த கூட்டணியின் வாக்கு வங்கி 40.1% இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே போலதான் போல் டிராக்கர் கணிப்பு இதுவும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளது. 172 முதல் 178 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் சுமார் 42.7% வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரேஸில் முன்னிலை. மக்களின் விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதலிடத்தில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் உள்ளனர். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் முதல் முறையாக தேர்தல் களத்தை காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் ஆட்டத்திலேயே கணிசமான வாக்குகளை பிடிக்கும் என தெரிய வருகிறது. லோக்போல் கணிப்பின்படி 23.9% வாக்குகளையும் போல் டிராக்கர் கணிப்பின்படி 19.2% வாக்குகளை டிவிகே கட்சி பெறும். குறிப்பாக 6 முதல் 12 இடங்கள் வரை அந்த கட்சிக்கு கிடைக்க வழிவகுக்கலாம். இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் அரசு மீது அதிருப்தியில் இருப்பவர்களின் வாக்குகளை விஜய் ஈர்க்கிறார். ஆனால் தனித்து போட்டியிடுவதால் இந்த வாக்குகள் அனைத்தும் இடங்களாக மாறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி வாக்குகளை விஜய் பிடிப்பது திமுகவிற்கே மெகா அட்வான்டேஜாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை கடும் சவாலை சந்திப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. சர்க்கிள் லோக்போல் கணிப்பின்படி 38 42 இடங்களும், போல் டிராக்கர் கணிப்பின்படி 46 52 இடங்களும் மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. உட்கட்சி பூசல், முக்கிய தலைவர்களின் வெளியேற்றம் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்களில் நிலவும் தொய்வு ஆகியவை எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக பக்கம் முழுமையாக திருப்பியுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அரசுக்கு சாதகமான அம்சங்களாக கருத்து கணிப்புகள் முன்வைக்கப்படுவது இவைதான். கலைஞர் மகளை உரிமைத்தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பெண்களிடையே திமுகவிற்கு பெரும் செல்வாக்கை தேடி தந்துள்ளன. முதலியார், நாயுடு மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் பரவலாக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக போல் டிராக்கர் கூறுகிறது. எடப்பாடி மற்றும் விஜயை விட ஸ்டாலின் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவராக மக்களால் பார்க்கப்படுகிறார். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 4.9% முதல் 5.1% வரை வாக்குகளை பெறக்கூடும் என்றும் அதிகபட்சமாக 2 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற சிறிய கட்சிகள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றே தெரிய வருகிறது. தமிழக அரசியல் களம் இப்போது பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கருத்து கணிப்புகள் நிஜமாகுமா அல்லது கடைசி நேர அண்டர் கிரவுண்ட் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கும் தேர்தலன்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் அடுத்ததாக தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழல் மற்றும் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து தினமலர் மற்றும் சாணக்கிய அமைப்பு இணைந்து நடத்திய பிரமாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் 2 பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளன. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள்? மிக முக்கிய கேள்வியான இந்த தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்துள்ள பதில்களும் வெளிவந்துள்ளது. அதில் திமுகவிற்கு 42%, அதிமுகவிற்கு 37%, தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு 18%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%, குறிப்பாக திமுக அரசு வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றியதாக 11% பேரும், ஓரளவு செய்துள்ளதாக 67% பேரும், ஒன்றுமே செய்யவில்லை என 22% பேரும் தெரிவித்துள்ளனர். திமுக அரசுக்கு 10க்கு 10 மதிப்பெண்களும் 15 பேரும் சதவீதமும், 0 மதிப்பெண்ணை 26% பேரும், பாதி மதிப்பெண்களை 59% பேரும் வழங்கியுள்ளனர். திமுக ஆட்சியில் ஊழல் மிகவும் அதிகம் என 54% பேர் கருதுகின்றனர். திமுக பிரமுகர்கள் மீதான இடி, சிபிஐ சோதனைகள் சரியானதுதான் என 44% பேர் தெரிவித்து வருகின்றனர். அதே போல சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக 54%, தாவேகா 18%, நாம் தமிழர் கட்சி 17%, சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி 64%, விஜய் 18%, சீமான் 18%,
18%, விஜயின் அரசியல் செயல்பாடு பரவாயில்லை என 46% பேரும், சூப்பர் என 19% பேரும், மோசம் என 35% பேரும் கூறியுள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடு மோசம் என 30% பேரும், பரவாயில்லை என 45% பேரும் கருத்துக்களை தெரிவித்தும் வருகிறார்கள். துணை முதல்வர் உதயநிதியின் செயல்பாடு மோசம் என 20% பேரும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மோசம் என 30% பேர் அதிருப்தி தெரிவித்து வருகிறார்கள். பிரதமர் மோடியின் செயல்பாடு சூப்பர் என 20% பேரும், பரவாயில்லை என 30% பேரும் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை என 40% பேரும், ஆம் என 27% பேரும் கருதுகின்றனர். ஈரான் போர் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களை மோடி அரசு கையாளும் விதல் சூப்பர் என 36% பேரும் பாராட்டியுள்ளனர். இந்த தேர்தலில் ஊழல் 41% மற்றும் மத்திய அரசின் அணுகுமுறை 16% பேர் ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாக பார்க்கப்பட்டும் வருகின்றன. இந்த நிலையில்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் லோக்போல் மற்றும் போல் டிராக்கர் ஆகிய கருத்து கணிப்புகள் நடத்திய முடிவுகளின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிய வந்துள்ளது. மார்ச் 1 முதல் ஏப்ரல் 1 வரை 1,17,000 பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் திமுக கூட்டணி மட்டுமே 181 இடங்களிலிருந்து 189 இடங்கள் வரை 40% வாக்குகளை கைப்பற்றும் என்றும், அதிமுக பாஜக கூட்டணி 35% வாக்குகளை பெறும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 25% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி வெறும் 5% வாக்குகள் மட்டுமே கிடைப்பது கடினம் என்றும் சொல்லப்பட்டும் வருகிறது. அதிலும் முக்கியமாக திமுகவின் முக்கிய சாதனையாக கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை, இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற பெண்களிடையே திமுகவிற்கு பலமான ஆதரவை ஏற்படுத்தி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் சோசியல் மீடியாவிலும் டிவி விவாதங்களில் மட்டுமே தாவேகா இருக்கிறது. ஆனால் திண்ணை பிரச்சாரத்திலோ தெருமுனை பிரச்சாரத்திலோ அவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. விஜய் தரப்பில் இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி தான் கடைபிடிக்கிறார்கள் போலும். இன்றைய சென்னை பிரச்சாரத்தையும் கூட ரத்து செய்துவிட்டார்கள். ஆனால் அரசியலில் இடைவெளி என்பது ஆபத்தானது. அந்த இடைவெளியை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டன திராவிட கட்சிகள். இப்போது மக்களிடம் பேசப்படும் விஷயங்கள் எல்லாமே இதுதான் இன்றைய டாக் ஆஃப் தி டவுன். விஜய் வருவார், ஆட்டத்தை மாற்றுவார் என்று எதிர்பார்த்த நியூட்ரல் ஓட்டர்களுக்கு இப்போது ஏமாற்றமே மிஞ்சுகிறது. களத்தில் தொண்டர்கள் இல்லை, தலைவரின் குரல் இல்லை, திட்டமான பிரச்சாரம் பயணம் இல்லை. தமிழகத்தின் தற்போதைய தேர்தல் களம் புதிய ரத்தம் பாய்ச்சும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பழைய கிளாசிக் மோதலாகவே நீடிக்கிறது. புது ரத்தம் உறைந்து போய் கிடைக்க பழைய ரத்தம் பாயத் தொடங்கிவிட்டது. சினிமாவில் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ ஜெயிப்பது எளிது. ஆனால் அரசியலில் கிளைமேக்ஸ் வரை களத்தில் நிற்பவரே ஹீரோ. விஜய் அதை உணர்வாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் எல்லாமே திமுக தான் அமோக வெற்றி பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. சரிசமமாக அனைத்து கட்சிகளின் வாக்குகளை விஜய் பிடிப்பாரே தவிர விஜய் வெற்றி பெற வாய்ப்புகள் குறைவு என்பதே நிதர்சனமான உண்மை. மீண்டும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்பார் என்று தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? அடுத்த முதலமைச்சர் யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.